ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த அற்புதமான நாளில் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகுது. இன்று மாலைக்குள்ளாகவே நான் யாரு, என்னுடைய அற்புதமான சக்திகள் என்னென்ன, என்னால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செஞ்சு உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும் என அனைத்தையும் செஞ்சு காட்டி உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செய், அடுத்தவங்களுக்காக உதவி செய். ஏன்னா நாளைக்கு உனக்கு ஒரு காசு தேவையோ பண தேவையோ அல்லது உனக்குன்னு ஒரு உதவியோ தேவைப்படும் போது யாரும் உனக்காக வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நீ அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து அள்ளி என்ன கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்போதும் உனக்கென சிறிதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா உன் குடும்பமோ அல்லது மற்றவங்களோ உறவுகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய யோசனை செய்யன்னு செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் 99% துரோகிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் தான் இருக்காங்க. ஒரே 1% முன்ன போல நல்லவங்களும் இருக்காங்க. அதனால் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பார்த்து நீ தான் பழகணும். எல்லாரையும் நல்லவங்க நினச்சி கடைசியில் நீ ஏமாந்து நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சிலர் தவறு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக நீ எப்படி என்னை பற்றி தவறாக சொன்னேன்னு உன் கூட பேசுகிறதையே நிறுத்தி விடுவாங்க. அப்படி சுயநல ஈகோக்களோடு வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாரை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம். அவங்க செய்கிறது தவறு, அவங்கக்கிட்ட குறை இருக்குன்னு தெரிஞ்சா நீயாகவே அமைதியான ஆளாக மௌனமாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஏன்னா இங்கு யார் குறை சொன்னாலும் அதை மனிதர்கள் விரும்புவது கிடையாது. அடுத்தவங்க தன்னை பற்றி தவறு சொல்கிறாங்களே நினச்சி அதை மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி செய்கிற மனசும் இங்கு யாருக்குமே இல்லை என் செல்லமே. உண்மையிலேயே வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவா புரியாது. ஆனால் வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக பல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அப்போது நஷ்டப்பட்டு அவங்கவங்களே வாழ்க்கைனா என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லாத ஆசைகளை மனசில் விதையா போட்டு நீயாகவே கஷ்டமும் வேதனையோடும் வெட்ட முடியாத மரமாகவும் துன்பத்தை வரவழைச்சிக்காத. கஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. வாழ்க்கையை அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நீ கற்றுக்க முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் நீயாகவே வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற தெளிவுகளையும் புரிதல்களையும் பெற்றுவிடுவாயேன்னு செல்லமே. காரணங்களையும் விளக்கங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்தானா யாராலும் லட்சியத்தை அடைய முடியாது. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் தோல்வி வெற்றின்னு எல்லாம் வரும். நான் இதனால தான் தோற்று போயிட்டேன், நான் அவனால தான் தோற்று போயிட்டேன்னு அடுத்தவர்களையும் அடுத்த விஷயங்களையும் ஒருபோதும் காரணம் சொல்லக்கூடாது. அப்படி காரணம் சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை முழுவதும் தோல்விகளுக்கான காரணத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஜெயிச்சாலும் தோல்த்தாலும் அடுத்து என்ன செய்யணுன்றதை மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர ஏன் எதனாலன்ற யோசனைகள் தேவையில்லாமல் வரக்கூடாது. அப்பொழுதுதான் வெற்றி உன் பின்னால் நிரந்தரமாக இருக்கும். எந்த கண்ணாடியில் உன்னுடைய பிம்பத்தை பார்க்க முடியாதோ அந்த கண்ணாடி நிச்சயம் உடைந்த கண்ணாடி தானே. அதே போல அடுத்த மனிதர்களுடைய உடைஞ்சு போயிருக்க மனசுல உண்மையான அன்பையும் கொண்டு வர முடியாது. அவங்க கிட்ட போய் நீ உண்மையான அன்பை எதிர்பார்க்காதே. ஏன்னா அவங்களே மனசு நொந்து போய் வாழ்க்கையில் என்ன செய்ய போறோன்னு தெரியாம ஒரு பிடிப்பில்லாம இருப்பவங்களாக இருப்பார்கள். உன் பின்னால நிற்கிற எல்லாருக்கும் உன்னை பிடிச்சுதான் உனக்கு ஆதரவா துணையா நிற்கிறாங்கன்னு நினைச்சிடாத. அதுல பல பேர் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு துணையா ஆதரவா நிற்கிறேன்னு வார்த்தைகள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எப்போது உன்னை முதுகில் குத்தலாம் என்று தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து புரிந்து நடந்து கொள். உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் யார் என்ன வேணுமானாலும் நினச்சிக்கிறட்டும்னு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு என் தங்கமே. மறுபடி நீ எங்கே பேசுனா அவங்க உன் மனசு கஷ்டப்படும்படி எதையாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துதான் நீ சில பேர்கிட்ட சில வார்த்தைகளை பேசுவதே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னதான் நல்லது சொன்னாலுமே கூட அவங்க எல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுவும் பேச வேணான்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. நீ ஏதாவது அவங்களுக்காக நல்லதே சொன்னாலும் கூட அதையும் நீ சுயநலமாக தான் சொல்கிற, உன் தேவைக்காக தான் சொல்கிறேன்னு உன்னுடைய அன்பை அலட்சியப்படுத்தும் மனிதர்கள் முன்பாக நீ எதுவும் பேசாமலே இருப்பது தான் நல்லது.